எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய ஸ்ரீரங்கத்து கதைகள் அப்படிங்கிற கதைகள்ல இருந்து மஞ்சள் சட்டை அப்படிங்கிற கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். லால்குடி பாசஞ்சர்ல பெட்டிக்கு பெட்டி தினசரி வியாபாரங்கள் நடக்கும். இஞ்சி முரப்பா, வேர்க்கடலை, அண்ணா கயிறு, பாச்சா உருண்டை, நாடா போட்ட பட்டாப்பட்டி டிராயர், கத்திரிக்கோல், கத்தி போன்ற வஸ்துக்கள், புருவத்தில் தடவ குல்கந்து, ஜெண்டு போன்ற வாசனாதி திராவியங்கள், நோட்டு புத்தகங்கள், இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கும் புத்தகங்கள், பேனா எதுவும் கிடைக்கும். நிறைய பேரம் பேசலாம். டவுன் ஸ்டேஷன் வரும் வரை வாக்குவாதம் நடக்கும். கடைசியில் சிறு வியாபாரி இறங்கும் முன் கெட்ட வார்த்தை சொல்லிவிட்டு போவான். பால் வியாபாரிகள், வாழைத்தாள், வாழை இலைக்கட்டு, கரிகாய், அரிசி பருப்பு, கீரை போன்ற பலதரப்பட்ட வியாபாரிகள், திருச்சியின் நுகர்வோர் பொருளாதாரத்தின் நரம்பாக இருப்பவர்கள் அந்த பாசஞ்சரில் தான் பயணம் செய்வார்கள். மற்றொரு பெட்டியில் லைட் மியூசிக், ஹார்மோனியம் வைத்துக்கொண்டு ஒருவர் இனிமையாக பாடுவார். கூடவே டோலக் வாசிப்பவர்கள் வெயிற்கேற்ற நிழலுண்டு என்ற பானுமதி கண்டசாலா பாடிய பாட்டை பாதி பாடிக்கொண்டிருக்கும் போது அந்த பிச்சைக்காரன் பெட்டி தாவி வந்து வயிற்றில் பயங்கரமாக அடித்து சத்தம் பண்ணிக்கொண்டு தாளம் போட, அவனருகே ஒரு சிறுமி, ஐயா, சிறு பெண் ஏழையென்பால் மனமிறங்காதா பாடுவாள். நான் சொல்வது ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம். கார்டு லைனில் மீட்டர் கேஜில் இருந்த சமயம், நீராவி என்ஜின்களின் சமயம். அதுவும் அந்த பாசஞ்சருக்கென்று சோனி என்ஜின். புகையும் நீராவியும் பிரமாதமாக கக்குமே ஒழிய வேகம் பிடித்து நான் பார்த்ததில்லை. அதனால்தான் ஒரு நாள் அதில் மோஷனில் ஏற போந்தேன். அது பற்றி அப்புறம். சாதாரணமாக புறப்படும் போதே சக்கரங்கள் கொஞ்சம் வழுக்கும், பெருசாக சுவாசிக்கும், பலவிதமான முக்கல் சத்தங்கள் கேட்கும். இந்த இன்ஜினை இப்போது டெல்லி மியூசியத்தில் பார்க்கலாம். ஆபீசர்ஸ் ட்ரெயினில் தான் புரொஃபசர் பெருமாள் ராஜை முதலில் சந்தித்தேன். ஒருமுறை தள்ளி வைக்கப்பட்ட அரை வருட பரீட்சைக்கு அவசரமாக கடைசி நிமிஷம் வரை படித்து கொண்டிருந்ததால் 9 மணி சங்கு ஊதியதை கவனிக்கவில்லை. பாட்டி சொன்னாள், ஏண்டா இன்னைக்கு காலேஜ் லீவா? உண்டு பாட்டி, போணும் பாட்டி. சங்கு ஊதியாச்சே, ஃபுல் சூட் ஐயங்கார் கூட போயாச்சே. ஐயங்கார் குடும்பி பறக்க சென்று விட்டார் என்றால் அதன் பின் ரயிலை பிடிக்க சான்ஸே இல்லை. ஐயோ பாட்டி, இன்னைக்கு எனக்கு பரீட்சை. தூரத்தில் ழே என்று லால்குடியின் குரலும் கேட்டது. எதையோ அள்ளி போட்டுக்கொண்டு சகலங்களையும் சேகரித்து கொண்டு இறக்க ஓடினேன். ஹைஸ்கூல் வாசலிலேயே லால் லெவல் கிராசிங்குக்கு வந்துவிட்டது. அன்றைக்கு பார்த்து தாமதமில்லாமல் கிளம்பி நான் போய் சேருவதற்குள் ரயில் புறப்பட்டு வேகம் பிடிக்க ஆரம்பித்து எல்வி தெரிய ஆரம்பித்தது. நான் கூட ஓடினேன். எனக்கு ஓடுற ரயில்ல தொத்தி ஏறுற பழக்கமே இல்லை. எத்தனையோ பிச்சைக்காரர்களும் வியாபாரிகளும் சகல மாணவர்களும் தினம் செய்யும் காரியம்தான். எனக்கு பயிற்சி இல்லாததால் பரீட்சை தவறவிட்டால் என்ன ஆகுமோ என்கிற கிளியில் பைத்தியக்காரத்தனமாக கம்பியை பிடித்து ஏற முயற்சித்தேன். நல்ல உயரம். ஒரு தடவை என்னை ரயில் இழுத்து ஒரு விசிறியது. நான் காலி என்று நினைத்தேன். நல்ல வேளை, கதவருகே நின்றவர் என்னை அப்படியே அணைத்து உள்ளே இழுத்துவிட்டார். இல்லையேல் இந்த கதை எழுதியிருக்க முடியாது. என்ன தம்பி இத்தனை அவசரம்? ரயில் போயிட்டா பரீட்சை போயிடும். உயிர் போயிருக்குமே தம்பி. பெருசாக மூச்சு விட்டு கொண்டேன் என்றேன். பிளாஸ்கில் இருந்து காப்பி கொஞ்சம் மூடியில் கொட்டி கொடுத்தார். இனிமே இந்த மாதிரி செய்யாதே என்றார் என்னை காப்பியாற்றியவர். ஐயா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. உன் பேர் என்ன? சொன்னேன். என் பேரு பெருமாள் ராஜ். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே சமயம் வரப்ப சொல்றேன். நீ ஸ்ரீரங்கம் தானே? ஆமா. அவருக்கு 30 வயது இருக்கலாம். கையில் கருப்பு ரெக்ஸின் பெட்டி வைத்திருந்தார். அமெரிக்கன் கிராப், பென்சில் மீசை வைத்து சந்திரலேகாவில் ரஞ்சன் போல ஷோக்காகத்தான் இருந்தார். கண்களில் லேசாக மை தடவினார் போல இருந்தது. எலுமிச்சை மஞ்சளில் பளிச்சென்று சட்டை அணிந்திருந்தார். அதன் கழுத்தில் ஒரு போ டை பட்டாம்பூச்சி போல் இருந்தது. ஒரு கால் ஏதாவது சர்க்கஸில் யானை சிங்கம் பழக்குபவராக இருக்குமோ என்று யோசித்தேன். திருச்சிக்கு ஜெமினி சர்க்கஸ் போன மாதமே வந்து போய்விட்டதே. நான் வாலாடியிலிருந்து தினம் வரேன். வாலாடி புள்ளம்பாடி எங்க இருக்கு தெரியுமா? நான் கொள்ளிடம் பாலம் தாண்டி வடக்கே பிச்சாண்டார் கோயில் கூட போனதில்லை. ஸ்ரீரங்கத்தில் எந்த வீதி? கீழ சித்திர வீதி. ஸ்ரீனிவாச நகர்னு ஒரு காலனி இருக்கா? ஆமா, லெவல் கிராசிங் தாண்டி. ஏன்? சும்மாதான். மறுதினம் வண்டியின் வாசலில் நின்று கொண்டு என்னை வரவேற்றார். அதே மஞ்சள் சட்டை, பட்டாம்பூச்சி டை. என்னை பார்த்தது. ரங்கராஜி இங்கே வா. என் பேரு ரங்கராஜி இல்லைங்க, ரங்கராஜன்.
எனக்கு நீ ராஜிதான். ஒரு முறை பிராக்டிக்கல் கட் அடித்துவிட்டு கெய்டியில் ஆவாரா பார்த்துவிட்டு திரும்பும்போது பாட்டிக்கு லேட்டானதற்கு என்ன காரணம் பாக்கி இருக்கிறது என யோசித்து நடந்து கொண்டிருந்தேன். தெப்பக்குளத்திற்கு அருகில் ராஜி என்று குரல் கேட்டது. தெப்பக்குளத்தில் சுற்றுச்சுவர் அருகில் வெட்ட வெளியில் உயரமான ஒரு ஸ்டாண்டில் மேல் பெட்டி வைத்துக்கொண்டு ஒரு பெரிய லென்ஸ் வைத்துக்கொண்டு கைரேகை பார்த்து கொண்டிருந்தார் புரொஃபசர் பெருமாள்ராஜ் MIAA. 4-5 பேர் காத்திருந்தார்கள். அவர்களிடம் ஆளுக்கு 4 வாங்கி கொண்டு லென்ஸ் மூலம் கையை திருப்பி திருப்பி பார்த்துவிட்டு லேசாக புன்னகைத்துவிட்டு தியானம் போல கண்ணை மூடிக்கொண்டிருந்துவிட்டு மடை திறந்த பிரசங்கம் போல இந்த ஜாதகக்காரருடைய கையில் தனரேகையும் ஆயுள் ரேகையும் வலுவாக இருப்பதால் சமீபத்தில் ஏற்பட்ட உடல் அலர்ச்சி மூலம் பௌத்திரம் ஃபிஸ்டுலா போன்ற உபாதைகள் அத்தனையும் விலகி போய் வரும் தை மாதத்துக்குள், அதாவது ஜனவரி 14க்குள் வடக்கே இருந்து நல்ல செய்தியும் வரவேண்டிய பணங்கள், குத்தகை பணங்கள், சம்பளங்கள், கொடுப்பனைகள் அனைத்தும் வரும் என்று ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் சொன்னார். கொடுத்த 1 ரூபாய் நோட்டை பஸ் கண்டக்டரை போல மடித்து பெட்டி ஓரத்தில் சொருகி பாக்கி சில்லறை கொடுத்துவிட்டு நெக்ஸ்ட் என்று பெட்டியில் நாணயத்தால் தட்டினார். நடவுக்கு விதை நெல் எடுக்க கடன் கேட்டுருங்கய்யா என்றார் 4 ஜோசியம் போதாத முந்தையவர். மேல் விவரம் வேணும்னா 1 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுக்கிட்டு டீலக்ஸ் ஜோசியம் பார்த்துக்கிறீங்களா? மேலே புலிவார் ரோட்ல 10ஆம் நம்பர்ல 10 மணிக்கு வந்தா எல்லா பலாபலன்களும் சொல்றேன். அந்த விவசாயி அவசர அவசரமாக சின்ன கடை வீதி வரை போயிட்டு வர்றப்ப வரேங்க என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார். இரு ராஜி, முடிக்கிற சமயம்தான். என்ன திகைச்சு போய் யோசிக்கிற? என்னவோ நீங்க பெரிய கடை வச்சிருக்கிறதா நினைச்சேங்க. மூலதனம் இல்லாத பெரிய கடை. 1 மணி நேரத்துக்கு 20 பேத்துக்கு மேல பார்த்துருவேன். 1 மாதத்துக்கு ரயில்வே ஆபீசருங்களை விட அதிகமா சம்பாதிக்கிறேன். லைட்டு போட்டு வெளிச்சம் கூட தேவையில்லை. விளம்பரம் இந்த போர்டு மட்டும்தான். ஜெகஜோதியா தெருவிளக்குங்க. கிராமத்துல இருந்து சரக்கெடுக்க வரவங்க அத்தனை பேரும் ப்ரொஃபசர் ராஜ் கிட்ட கையை காட்டிட்டு தான் போவாங்க. நல்ல செய்தியா சொல்வேன், கெட்ட செய்தியை மறைக்க மாட்டேன். இரு, பத்மால காபி சாப்பிட்டுட்டு போவோம் என்றவர், ராஜி எங்கே உன் கையை காட்டு என்றார். என்கிட்ட 4 இல்லை என்றேன். அவர் என்னை அடிபட்ட பார்வை பார்த்து, பாத்தியா, உன்கிட்ட காசு வாங்குவானா? உன்னால் ஆக வேண்டியது நிறையவே இருக்கே. என் கையை பார்த்து, பிரமாதமான தனரேகை உண்டு. உனக்கு வாய்க்க போற பெண்ணால சௌபாக்கியங்கள் உண்டு. இதெல்லாம் எங்க எழுதியிருக்கு? சியோரா படிச்சிருக்கியா? இது ஒரு அற்புதமான சாஸ்திரம். கை ரேகையிலையும் மேடுகள்லையும் விரல்களையும் தான் உன் வாழ்க்கையே எழுதியிருக்குது. இதை பாரு, இந்த சந்திரமேடு கற்பனா சக்தி. குழந்தைகளுடைய எண்ணிக்கை 3. படுக்கையில மஜா பண்ற திறமையெல்லாம் இதிலிருந்து தெரியுது. நான் கையை வேகமா பின்வாங்க முயன்றேன். இது ஜூபிட்டருக்கு உண்டான மேடு. இது உனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. உனக்கு ஈகோ ஜாஸ்தி. நிறைய சாதிக்கணும்னு வெறி இருக்கு இல்லையா? ஆமாங்க என்றேன். என்ன சாதிக்க வேண்டும் என்பதுதான் சரியாக புரியாமல் உன் கையை தொட்டு பார்த்தே எத்தனையோ சொல்லலாம். இது உழைக்காத கை, மிருதுவான கை, பெண்ணுடைய கை. இது இந்த கை படம் போடும், வாத்தியம் வாசிக்கும், கிரிக்கெட் நல்லா ஆடுமா? நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைல்ல? உருப்படியா ஏதாவது சொல்லுங்க. ஆவாரா மாதிரி ராஜ்கபூர் படம் இன்னொரு முறை பார்க்க சில்லறை வரும். கெமிஸ்ட்ரியில 90 மார்க் வரும். இப்படி ஏதாவது சொன்னா நடந்தா நம்புறேன். அவர் என் கட்டை விரலை இப்போது ஆராய்ந்து கொண்டிருந்தார். அந்த தொடுகையிலேயே ஒரு நளின நாசுக்கு. இன்னும் கொஞ்சம் தொடலாம் போல இருந்தது. என்னென்னவோ எண்ணிக்கை கொடுத்தார். காகிதத்தில் கணக்கு போட்டார். நிறைய வில் பவர்ப்பா உனக்கு. சரி, உனக்காக ஒரே ஒரு விஷயம். இந்த வாரம் நடக்க போற விஷயம் சொல்றேன். உன் வீட்டு விலாசம் என்ன? 197 கீழே சித்திர வீதி. கூட்டினா 8 வருது. பரவாயில்ல. இதே விலாசத்துக்கு வியாழக்கிழமை ஒரு பொண்ணு உன்னை தேடிட்டு வரும். அவ பேரு ஜா எழுத்துல ஆரம்பிக்கும். அந்த பொண்ணு எதுக்கு என்ன தேடிட்டு வரணும்? வர்றப்ப நீயே கேட்டு பாரேன். வியாழக்கிழமை காலேஜிலிருந்து திரும்பிய போது பாட்டி, புது சவகாசம் எல்லாம் வராப்புல இருக்கு. உங்க அப்பாவுக்கு லெட்டர் போடட்டுமா? பாட்டி, என்ன சொல்ற? யாரோ ஜெயந்தியா திமுசு கட்ட மாதிரி ஒரு பொண்ணு உன்னை தேடிட்டு வந்தது. இல்லைன்னு சொல்லிட்டேன். பாட்டி, எனக்கு எந்த ஜெயந்தியும் தெரியாது. உன் பேரை சொல்லி ரங்கராஜு இருக்காரான்னு கேட்டுது. எனக்கு சட்டென்று பொறி தட்டியது. ப்ரொஃபசர் பெருமாள்ராஜ் சொன்ன பெண். என்னவாம்? காகிதத்துல எழுதி கொடுத்துட்டு போயிருக்கா. நீ போற போக்கே சரியில்லை. கெட்ட சகவாசம். சிகரெட் குடிக்கிற தத்தாத்திரி பசங்களோட சினிமா போறே. கேட்கவே நன்னா இல்ல. பாட்டி, இதெல்லாம் சொல்லியாச்சு. அந்த பொண்ணு என்ன ஏதுன்னு விசாரிக்காம உனக்கு அந்த பெண்ணை தெரியுமா தெரியாதா? நிச்சயம் தெரியாது. அப்புறம் ஏன் உன்னை தேடிட்டு வரணும்? விசாரிக்கிறேன். ஒன்றும் வேண்டாம். உனக்கு சம்மதம் இல்லைன்னா உடனே வெட்டிடணும். அலையிற ஆளுக கிடந்து. அந்த காகிதம் இருக்கா? ஒழிச்சு போட்டுட்டேன்.
நல்ல காரியம் பண்ணேன் என்றேன் ஏமாற்றத்துடன். நல்ல வேலை, நாளாகத்தான் கிழித்து குப்பை தொட்டியில் போட்டிருந்தாள். ஒட்டி பார்த்ததில் ஒரு ஸ்ரீனிவாச நகர் அட்ரஸ் எழுதியிருந்தது. சேர்மன் வீட்டை தாண்டி ரயில்வே கேட்டுக்கு அந்த பக்கத்தில் இருந்தது அந்த வீடு. ஸ்ரீனிவாச நகர் என்பது ஸ்ரீரங்கத்தின் முதல் புறநகர். வசதியுள்ளவர்கள், தனி வீடுகள், தோட்டத்தோடு கட்டிக்கொண்டு குடியேறிய முதல் காலனி. அந்த வீட்டு வாசலில் ஆர் காளிதாஸ் என்ற பெயர் பலகை இருந்தது. ஒரு பிரவுனி நாய் கட்டியிருந்தது. வராந்தாவில் ஊஞ்சல் போட்டிருந்தது. நிறைய செடி கொடிகளும் வாதா மரமும் மாமரமுமாக பச்சை பச்சேர் என்று இருந்தது. மல்லிகை பந்தல் இருந்தது. மஞ்சள் ரோஜா செடி இருந்தது. லட்சுமி சிலை தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தது. யாருப்பா? ஜெயந்தின்னு. நீ யாரு? அந்த மாது. வா தம்பி, உட்காரு என்று தம்ளரில் தண்ணீர் கொடுத்தாள். நடுத்தர வயது பெண்மணி. அவள் என்னை சந்தேகமாக கொஞ்ச நேரம் பார்த்தாள். ஜெயந்தி வர சொல்லியிருந்தாங்க. ரங்கராஜா கொட்டாயில படம் மாத்திட்டாங்களா? நான் விழிக்க ஜெயந்தி என்பவள் என்னை வந்து சந்தித்தாள். வா, மாடிக்கு போகலாம் என்றாள். எனக்கு பல் செகிரியது. பெண்மணி, ஹரிதாஸ் ஓடிக்கிட்டு இருந்தது, எடுத்துட்டாங்களா என்றாள். நான் யோசிக்க, இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காதே, கிறுக்கு இது, இந்த வீடே கிறுக்கு பட்டாளம் என்றாள் ஜெயந்தி. மாடியில் தரையில் புலித்தோல் விரித்து தலை மட்டும் முழுசாக கோபமாக இருந்தது. வீட்டில் யாரோ வேட்டைக்காரர் போலும். மான் கொம்புடன் சுவரில் எட்டி பார்த்து கொண்டிருந்தது. அருகே மாட்டியிருந்தது நிஜ துப்பாக்கியா? ஜெயந்தி பாவாடை மேலாக்கு அணிந்திருந்தாலும் வாட்ட சாட்டமாக வயசு என்னை விட அதிகம். 20 மேல் இருக்கும். நிறைய நகை போட்டிருந்தாள். தங்க வளையல் எடுத்ததுக்கெல்லாம் சத்தம் பண்ணியது. என்னை உன்னிப்பாக பார்த்தாள். யார்கிட்டயும் சொல்லாதே என்றாள். என்ன, உனக்கு பெருமாளை எப்படி தெரியும்? எனக்கு கனெக்ஷன் புரிந்தது. அவர்தான் உன்னை அனுப்பிச்சாரா? ஆமா, உன்னை பார்க்க சொல்லி சேதி அனுப்பியிருந்தாரு. தினம் அவரை ட்ரெயினில் பார்க்குறியான் என்றபடி தன் ரவிக்கையில் குத்தியிருந்த பேனா எடுத்து சரசரவென்று ஒரு காகிதத்தில் எழுதினாள். மால் கிட்ட கொடுத்துட்றியா? இந்த பைத்தியக்கார வீட்டில் ஒரு வாரம் தாங்காதுன்னு கண்டிஷனாக சொல்லிடு. நல்லா இருக்கேன்னு சொல்லு. அவருக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. கக்கூஸ் கூட தனியாக போக விட மாட்டேங்கிறானுங்க. கல்யாணத்துக்கு மும்மரமாக ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு சொல்லு. சொல்லு, இதை எப்படியாவது அவர்கிட்ட சேர்த்துரு. உனக்கு பெருமாள் ராஜா எப்படி தெரியும்? அது பெரிய கதை. கைரேகை பார்க்கத்தான் முதல்ல போனேன். கையை தொட்டுட்டு உள்ளத்தையும் தொட்டுட்டாரு. அப்புறம் சொல்கிறேன் என்று கண் சிமிட்டினாள். எனக்கு பெருமாள் மேல் பொறாமையாக இருந்தது. பெருமாள் பெரிய ஆளுதான் என்றேன். அவள் அந்த கடிதத்தை என்னிடம் கொடுக்கும்போது, ஜெயந்தி என்று குரல் கேட்டது. ஐயோ, வந்துட்டான் அப்பா. பாடம் படிக்க வந்ததா சொல்லு. என்ன, பயப்படாத, சமாளிக்கலாம் என்றாள். மரப்படிகளில் ஏறி வரும் சத்தம் கேட்டது. காலடி ஓசையே அதட்டலாக இருந்தது. ஜெயந்தி, என்ன பேச்சு குரல் கேட்குது? அவர் லேக் அம்பையர் மாதிரி தொப்பி வைத்திருக்கிறார். பெருசா மீசை. என்னை கண்களால் பதம் பார்த்தார். யாருப்பா நீ? நைனா, இது கிளாஸ்மேட் உஷாவுடைய தம்பி. நோட்ஸ் கொடுக்க வந்திருக்கான். சுற்றுமுற்றும் பார்த்தார். சுவரில் மாட்டியிருக்கும் துப்பாக்கியை பார்த்தார். 10 நிமிஷத்துக்குள் அதை பிரயோகிக்கும் உத்தேசம் கண்களில் தெரிந்தது. ஏய், பக்கெட் சாம்பார், தயிர் வடை யார் அனுப்புனது? உண்மையை சொல்லு. நான் அவளை பார்த்தேன். கிடைத்த சின்ன சந்தர்ப்பத்தில் சொல்லாதே என்று சைகை செய்தாள். அவள் என்னருகே வந்து காலரை பிடித்தார். லொக் லொக் என்றேன். யாரையாவது ஏதாச்சும் பார்க்கறேன்னு தெரிஞ்சது சுட்டு போட்டு மான் தலை பக்கத்துல மாட்டிடுவேன். உனக்கும் தான். கையில் என்ன, காகிதம் கொடுத்தாளா? இல்லைங்களே, பஸ் டிக்கெட் காலாவதியானது. கையை காட்டு. காட்டினேன். பையை காட்டு. காட்டினேன். நைனா, ஆனாலும் நீங்க மோசம். இந்த பையனை பார்த்தா எத்தனை சாது. பின்ன எதுக்கு வந்தே? ஜெயந்தி மேல பரிவு வந்து விட்டது. அவள் என்னை அழுத்தமாக பார்த்த பார்வை பொய் சொல், பொய் சொல் என்று கட்டளையிட்டது. சொல்றேன்ல, எங்க அக்கா ஜெயந்தி கிளாஸ்மேட்டு. இப்ப என்ன பண்ணுது உங்க அக்கா? மேற்கொண்டு படிக்கல, வீட்டில் வீணை கத்திட்டு இருக்கா. அவதான் பிறந்த நாளைக்கு கூப்பிட்டு வர சொன்னா. இஷ்டத்துக்கு சுத்தினேன். எனக்கு அக்காவே கிடையாது. ஜெயந்தி வீட்டை விட்டு வரமாட்டான்னு சொல்லு. வேணும்னா உங்க அக்கா வந்து பார்த்துக்கட்டும். பொம்பளைங்க மாதிரி தயிர் விட பசங்கன்னா பரவாயில்ல. நீ ஐயங்கார் தானே? யாரோ பேமானி பையனை பார்த்து வச்சிருக்கா. சொல்ல மாட்டா, அழுத்தக்காரி. நைனா என்றால் அதட்டலாக. நான் நோட்ஸ் கொடுக்க வந்தேன். ஆமாம். எந்த தெரு? தெற்கு அடைய வளைஞ்சான். மாற்றி சொன்னேன். அந்த கண்டாக்டர் இருக்காரே, அந்த ஊடா? பக்கத்துல என்றேன். தன் மகளை கடுமையாக பார்த்தார். இது ஓடுகாலி. எப்படி செல்லம் கொடுத்து ராஜாத்தி மாதிரி வளர்த்தேன் தெரியுமா? ஒரே பொண்ணு, ஆய் வேற இல்லை, அரைக்கு இருக்கு. அவர் சென்றதும் தான் நான் மூச்சு விட்டேன். ஜெயந்தி, சாரிடா என்று என் தலையை மார்போடு அணைத்து, நல்ல வேலை சமாளிச்ச. லெட்டரை என்ன பண்ண என்றாள்.
நான் வாயிலிருந்து எடுத்து காட்டினேன். வேற எழுதி கொடுத்துரு. கன்னத்தில் முத்தமிட்டாள். ஆமாடா என்றேன் மறுதினம் ரங்கு கடையில். எப்படி இருந்தது? ஜில்லுன்னு இருந்தது. வாசனையா? உதைபட போகிறேன். மஞ்ச சட்டையும் மாட்ட போகிறான். அந்தாள் காளிதாஸ் யார் தெரியுமோ? கல்லுக்கடை குத்தகைக்காரன். நுங்கு சீவராப்பில் சீவிடுவான். நான் முட்டாளில் ரங்கு. தெற்கு அடைய வளைஞ்சான்னு தப்பா விலாசம் சொல்லிட்டு பேர் கூட சொல்லலை. அவள் அப்பனால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா பைத்தியக்காரா? அந்த பொண்ணு உங்கள் ஆத்துக்கு வந்ததா இல்லையா? ஆமாம். அவளை வேவு பார்த்துருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஆமாடா, சொல்லாதே, எனக்கு பாத்ரூம் வர்றது. மனசாட்சி தலையெடுத்ததை ஆர்வமும் பொறாமையும் வென்றுவிட அந்த கடிதத்தை படித்தும் விட்டேன். என் தெய்வமே, புதன்கிழமைக்காக காத்திருப்பேன். வரவில்லை என்றால் என்னை மறந்துவிடவும், இறந்து போவேன். மறுதினம் லால்குடி பேசஞ்சரில் பெருமாள் ஆவலுடன் எனக்காக காத்திருந்தார். வண்டி பிளாட்பாரத்தில் நிற்பதற்குள், ராஜி வா, இங்கே வா என்று அனைவரும் திரும்பி பார்க்கும்படி கூப்பிட்டார். நான் வண்டியில் ஏறி கொண்டதும், பாத்தியா ஜெயந்தியை? என்ன சார், விவகாரம் இப்படின்னு சொல்லியிருக்க வேண்டாமா? வெட்டி வம்பல மாட்டி விட்டுட்டீங்க. ஏ, என்னாச்சு? அந்த ஆளு கோபக்காரர், துப்பாக்கியை தூக்கிட்டார். அவ என்ன சொன்னா? நான் கடிதத்தை இங்கும் அங்கும் பார்த்துவிட்டு கொடுத்தேன். தப்பிச்சது தம்பிரான் புண்ணியம். இனிமே இந்த தூது வேலைக்கெல்லாம் என்ன பயன்படுத்தாதீங்க. தேங்க்ஸ் ராஜி, இந்த உதவியை என்னைக்கும் மறக்க மாட்டேன். இனிமே எங்களால் உனக்கு எந்த தொந்தரவும் வராது. ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? தெரியும். என்னையும் அந்த பொண்ணையும் பொருத்த முடியலைன்னு கேட்பேன். அதான் லவ். அப்புறம் புரியும். அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். எந்த எந்த எவனும் தடுக்க முடியாது. நீயும் தாலுகா ஆஃபீஸ் வரையா? ஆளை விடுங்க சார். புதன்கிழமை சென்ட் ஜோசப்பில் அரை நாள் வாராந்திர லீவு. மத்தியானம் வந்தது. ரங்கு கடையில் ஒரு அன்ரூல்டு வாங்க போன போது, ரங்கு, நீ இன்னும் உயிரோடு இருக்கியா என்றான். ஏன் ரங்கு? தெற்கு வீதியில் நம்ம சுந்தாச்சி இல்லை, மொட்டை கோபுரத்துக்குள்ள கடையில் உட்காந்துருப்பானே, மஞ்ச சட்டை போட்டுண்டு? ஆமாம். அவனை காளிதாசுங்களுடைய ஆட்கள் ஓட ஓட விரட்டி நாயடி அடிச்சுட்டாங்களாம். அப்புறம்தான் ஆள் மாறாட்டம் சீனிவாச நகர் பக்கம் போனதில்லைன்னு மூதரிச்சப்புறம்தான் விட்டாங்களாம். இப்போத்தான் உன்னை தேடிண்டு 4 பேர் வந்தாங்க. பாட்டிக்கிட்ட கேட்டிருக்கான். விஷயம் தெரியாமல் இங்கே அனுப்பிச்சிருக்கா. என்னையா? உன் 32 பல்லையும் பேத்து கை கால் எலும்பெல்லாம் முறிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஐயோ, நீ என்னடா கிருஷ்ண பரமாத்மாவா? எதுக்குடா? யாரோ யாரையோ காதல் பண்ணட்டும், நீ தூது போகிற. தான் கெட்டதும் இல்லாமல் சந்திர புஷ்கரனையும் கெடுத்தானாங்கிற மாதிரி என்னை போட்டு 2 சாத்து சாத்திட்டு போனாங்க. நல்ல வேலை அடையாளம் சொன்னேன், விட்டாங்க. சுந்தாச்சு மாட்டின்டானாம் பாவம். என்ன அடையாளம் ரங்கு? நீ தான் சொல்லியிருக்கியே உன் புது சிநேகிதனை பற்றி. மஞ்சள் சட்டை, கழுத்தில் பட்டாம்பூச்சிட்டை, தெப்பக்குளத்தின் பக்கத்தில் என்ன? ஐயோ, எதுக்குறா சொன்ன? இல்லாட்டா கொத்தா அள்ளி பிடிச்சி திரிகின்றே கேட்டா. எவனோ ஆண்டவனே காட்டி கொடுத்துட மாட்டானா? மஞ்ச சட்டை போட்டிருந்தவாளெல்லாம் அடிக்கிறானுவலாம். ரொம்ப வலிச்சுதுரா. குரலே கம்மி போச்சே, தெரியல. எனக்கு உள்ளம் பதறியது. இந்நேரம் உன் ப்ரொஃபஸர் காலி. கிறிஸ்தவாளா? எரிப்பாலா புதைப்பாளாடா? நான் மற்ற எதையும் யோசிக்காமல் பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடி மெயின் கார்ட் கேட்டுக்கு டிக்கெட் எடுத்து தெப்பக்குளத்தில் அருகே ப்ரொஃபஸரின் ஆஸ்தான இடத்துக்கு ஓடினேன். காலியாக இருந்தது. அருகே 15 அடி தள்ளி ப்ரொஃபஸர் ஏககேஸ்வரன் ஆருட நிபுணர் என்று ஒருவர் நின்று விவசாயிகளுக்கு ரேகை பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தார். ஐயா, இங்க ப்ரொஃபஸர் பெருமாள் ராஜுன்னு. அவரை புதன்கிழமையிலிருந்து காணலப்பா. ஏதாவது தகவல் தெரியுமா? யாரோ சொன்னாங்க. நான் மேலே கேட்க விருப்பமின்றி நொந்து போய் தொய்ந்து போய் தெப்பக்குளத்தின் பக்கத்தில் கட்டை சுவரில் சாய்ந்து கொண்டு தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்தேன். அதுக்கப்புறம் பெருமாளை நான் பார்க்கவில்லை. ஜெயந்திக்கு என்ன ஆச்சு விசாரிக்க ஸ்ரீனிவாச நகர் போக தைரியமில்லை. 1/4 வருட பரீட்சை முடிந்து மைக்கேல் மாஸ் லீவ் விட்டிருந்தார்கள். ஒவ்வொரு முறையும் தெப்பக்குளத்தை கடந்து செல்கையில் அந்த வெற்றிடத்தை குற்ற உணர்ச்சியுடன் பார்த்து கொண்டுதான் செல்வேன். லீவு முடிந்து மறுபடி காலேஜ் போவதில் அசதியுடன் வருத்தமும் இந்த முறை இருந்தது. இப்போதெல்லாம் ஜன்னலோரம் சீட் கிடைத்தால் பட்டென்று உட்கார்ந்து விடுகிறேன். சீட்டாட்டத்தை கவனிப்பதில்லை. திருப்புகழ் பஜனை ட்ரெயினில் ஏறுவதில்லை. வியாபாரிகளும் பிச்சைக்காரர்களும் வண்டி தாவி கொண்டிருக்க அவர்களை கவனிப்பதை நிறுத்திவிட்டேன். நான் உண்டு, என் படங்கள் உண்டு. லால்குடி பாசஞ்சர் எனக்கு பொலிவிழந்து விட்டது. ஒருமுறை, ஐயா, சிறு பெண் ஏழையென்றால் மனமிறங்காதா என்று ஒரு பிச்சைக்கார சிறுமியின் கணீர் பாடலும் அவள் தோளில் கை வைத்த பிச்சைக்காரனும் என் கவனத்தை கவர்ந்தார்கள். காரணம், அவனும் அந்த பெண்ணும் தம் ஏழ்மைக்கு பொருத்தமில்லாத சட்டை அணிந்திருந்தார்கள். மஞ்சள் சட்டை. இங்க வாயா, இந்த சட்டையை யார் கொடுத்தாங்க? உங்க மாதிரி ஒரு சீமானுங்க, பெரிய மனுஷங்க. முன்னெல்லாம் நெதம் இந்த வண்டியில தான் வருவாரு. ரேகை பார்க்கிறவர்.
ஒரு நாள் என்னை கூப்பிட்டுட்டு 6 சட்டை மஞ்சள் கலரில் கொடுத்தாருங்க என்று அடுத்த பெட்டிக்கு தாவினான். நான் இதன் முழு அர்த்தம் புரியாமல் திகைத்து கொண்டிருக்க, ரங்கராஜி என்ற குரல் கேட்டு திடுக்கிட்டேன். ப்ரொஃபஸர் பெருமாள்ராஜ் முழுவதும் மாறியிருந்தார். மஞ்சள் சட்டை கிடையாது, கருநீல அரைக்கை சட்டை. கிராப்பை மாற்றி நேர்வகிடு எடுத்திருந்தார். வெயில் கண்ணாடி அணிந்திருந்தார். கம்பெனி ரெப்பா இருக்கேன் ராஜி. சார், ரொம்ப பயந்துட்டேன் சார். உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? தப்பிச்சேன்பா. ரவுடி பசங்க மஞ்சள் சட்டங்களை துரத்தி அடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டதுமே கம்ப்ளீட்டாக அடையாளம் மாறிட்டேன். இப்போ என் பேர் ராஜ்மான். ஜெயந்தி பத்திரமா புல்லம்பாடியில் இருக்குது. யாருக்கும் சொல்லாதே. காளிதாஸ் ஆளுங்க இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு முறை வீட்டுக்கு வா, கொஞ்சம் களைப்பில் இருக்கு. பொண்ணு பிறந்தா ராஜின்னும் பிள்ளையன ரங்கராஜின்னு வைக்க போகிறேன். ரங்கராஜன் சார் என்றேன்.